வெள்ளை சட்டை போட்டவங்க எல்லாமே மணிக்கணக்காக பேசுனாங்க. இவன் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கான்ட்டு இவன் எவ்வளோ நேரம் பேசுவான்னு அங்கே ஒரு ஆயா பேசுறது இங்கே கேட்குது. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம். வேண்டாமா? அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், சரி. அரை நூற்றாண்டுகள் பேச வேண்டும் இந்த 5 ஆண்டு கால சாதனையை. நல்லா வச்சுக்கோங்க. எவ்வளவுங்க? அரை நூற்றாண்டுகள் ஆகும் இந்த 5 வருஷ சாதனையை பேசுறதுக்கு. ஆனால் நான் அவ்வளோ நேரம்லாம் பேசல, ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். நீங்கள்லாம் ஆனால் உங்ககிட்ட பிள்ளையா நினச்சி உங்கள் தம்பியாவோ அண்ணனாவோ உங்கள் பிள்ளையாவோ நினச்சி கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா இப்போ டிவியில் ஒன்று வந்துச்சு, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு யாராவது எம்ஜிஆர் நகரில் வந்து பேசும்போது அதை கேட்காம அங்கே உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, முடி உதிருமா, முகப்பரு வருமா, சீக்கிரம் முடியெல்லாம் நரைச்சி போகுமா பார்த்துக்கிடுங்க. அதனால உங்கள்கிட்ட பிள்ளையா நினச்சி கேட்கணும் நாங்கள் பேசுகிறத. அதுக்கு தானே வந்திருக்கோம் இல்லையா? அப்புறம் நீங்கள் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு மறந்து போகும். எனக்கு மறந்து போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என் பொண்டாட்டி மல்லிகை போச்சுட்டு ஒரு படத்தில் வரும்ல, அந்த மாதிரி ஆகி போயிடும். கொஞ்சம் அமைதியாக கேட்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கிற இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டம். எல்லா கூட்டத்திலையும் அப்படித்தான் பேசுவான்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலே இது வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். ஏன் தெரியுமா? இந்த கூட்டம் எங்கே நடக்கு சொல்லுங்க பார்ப்போம். கலைஞர் கருணாநிதி சாலை, எம்ஜிஆர் நகர். கலைஞர் கருணாநிதி சாலையில் எம்ஜிஆர் நகரில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இது எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு எம்ஜிஆர் நகரில் நாம பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவருடைய தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான பேரோடு இன்றைக்கு மதுரையில் இதை விட பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஒரு பெரும் பொதுக்கூட்டம் மதுரையில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அநேகமாக எடப்பாடி பழனிசாமியே திமுகவுக்கு வந்துருவார். அவர் மட்டும்தான் பாக்கி. அந்த அளவிற்கு இன்றைக்கு நல்லாட்சி நாயகனாக நம்முடைய முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 10,073 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த சென்னை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, மிக விரைவில் இங்கே வந்து சிறப்புரையாற்றுவதற்கு வர இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கிற விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி சொல்லிட்டு, அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் உள்ளிட்டவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, ஏஎம்இ பிரபாகர் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு சில வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். நான் வரும்போது நீ பாட்டுக்கு பேசு, நாங்கள் பாட்டு அங்கே பேசிட்டு இருக்கோம் பேசக்கூடாது. தம்பிகளா, அந்த சமோசாலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுங்க ராசா, கொஞ்ச நேரம். நீங்கள் இப்போ சமோசாவை திம்பாரா, நான் பேசுறதை பார்ப்பறேங்க வா. அப்படி ஒரு வாரமாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துரு. நீ உன் வேலையை பாரு. ஒன்னே தான் சொல்லுதேன், இங்கே வா. ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்துரு. இங்கே வா. செவிக்கு உணவு கொடுப்போம், அப்புறம் வயிற்றுக்கு கொடுப்போம். இங்கே வா, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இன்னைக்கு நான் வரும்போது ஆம்புலன்ஸ் நிறைய எதுக்கு போச்சு, ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னங்க இவ்வளோ ஆம்புலன்ஸ் போகுது, எங்கே போகுதுன்னு கேட்டேன். சார், அதிமுக காரன் பாஜக காரங்க அவ்வளோ பேருக்கு திடீர்னு பிபி ஏறி நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சிட்டாங்க, அத்தனை பேரும் கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னாங்க. ஏன் என்னையா ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க ஒன்று சொன்னாங்க. அதாவது உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்கிறேன் சுவாரஸ்யமாக. நம்ம முதலமைச்சர் எப்படிப்பட்ட எவ்வளவு திறமையான முதலமைச்சருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 19ஆம் தேதி, போன மாதம் 19ஆம் தேதி டெல்லியில் இந்தியாவுடைய தலைநகரில் ஒரு பெரிய நீதிமன்றம் இருக்கு, கோர்ட்டு. அங்கே ஒரு நீதிபதி ஐயா இருக்கார், ஜட்ஜ் ஐயா. அவர் ஒரு கேள்வி கேட்காரு, தமிழ்நாட்டை பார்த்து கேட்காரு, தமிழ்நாட்டு நம்ம அரசை பார்த்து கேட்குறாரு. பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் வழக்கு போட்டார் நீதிமன்றத்தில். உங்களுக்குலாம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, இந்த 1000 ரூபாய், இந்த கட்டணம் இல்லாத மகளிர் பேருந்து, இதையெல்லாம் நிறுத்துங்க, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது. போன மாதம் 19ஆம் தேதி, நல்லா கேட்டுக்கிட்டு வரணும் கதை, அப்போ தான் முதலமைச்சருடைய திறமை என்னன்னு புரியும். 19ஆம் தேதி ஜட்ஜ் ஐயா ஒரு கேள்வி கேட்காரு. என்ன கேள்வி கேட்குறாரு, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை 19ஆம் தேதி கேட்குறாரு. இதனால என்ன பலன்,
இதெல்லாம் நிப்பாட்டுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இது என்னைக்குங்க? 19ஆம் தேதி. ஆனால் 19ஆம் தேதி இப்படி ஒருத்தர் கேட்க போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து 6 நாளைக்கு முன்னாடி 13ஆம் தேதி காலையில் தமிழ்நாட்டில் 1,31,00,000 தாய்மார்களின் வங்கி கணக்கில் டிங் 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 டிங்னு காலையில் மணி அடித்த மாதிரி 5,000 ரூபாய் கொண்டு வந்து போட்டாரு பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எத்தனை நாளைக்கு முன்னாடி? 6 நாளைக்கு முன்னாடி அவருக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. சதி செஞ்சு பாஜக காரனும் அதிமுக காரனும் சதி செஞ்சு உங்களுக்கு முதலமைச்சர் கொடுக்குற 1000 ரூபாயை நிப்பாட்டுறதுக்கு சதி செய்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அதை தெரிந்து அறிந்த முதலமைச்சர் அது அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ 1000 ரூபா தானே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற, இந்த வர்றேன் பாருன்னு சொல்லி 3 மாத பணம் 3000 ரூபாயும் போட்டு உங்களுக்கெல்லாம் காண்டி ஏறுற மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், எல்லாம் வயிறு எரிஞ்சு சாவுங்கடான்னு சொல்லி கோடைக்கால சிறப்பு நிதியாக கூட 2000 ரூபாயும் 5000 ரூபாயும் உங்களுக்கு போட்டாரு பாருங்க. உண்மையிலே நான் ஒன்று சொல்கிறேங்க, பாஜக மோடியை விட அமித்ஷாவை விட மோடி அமித்ஷாவெல்லாம் விட புத்திசாலி ஒருத்தர் இருக்கார் பாஜக. யார் தெரியுமா? ஹெச் ராஜான்னு பேர். அந்த ஆள் தான் உண்மையிலே புத்திசாலி அந்த கட்சியில். அவர் தான் சொன்னார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு. அந்த ஆள் தாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னான். அவ்வளவு திறமையாக இன்றைக்கு ஒன்றிய அரசின் உளவுத்துறை கண்ணில எல்லாம் மண்ணள்ளி போட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த 5000 ரூபாய் மட்டும்தான் திட்டமா? அவ்வளவு திட்டங்களை இங்க அடுக்குனாங்க. எத்தனையோ திட்டங்களை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. எனக்கும் நேரம் கம்மியா இருக்கு, மற்றவங்களும் பேசணும், அமைச்சரும் வரப்போறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். இப்போ இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க ஆயாமா அக்கா யாருக்கோ திடீர்னு வயிற்று வலி அல்லது நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன்னு வைங்க, வேண்டாம். பேதியில் போவான் வந்தைக்கு என்ன நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுதான்னு சொல்லுதான் அங்கே ஒரு அக்கா சாபம் விட்டுருங்க. யாருக்கு? காசிமுத்தண்ணன் பாவம், அவரையும் விட்டுருவான். ஐயா பாவம், சரி என்னையே எடுத்துக்கிடுவோம். எதுக்கு மற்றவங்கள சொல்லுவானே? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு தலை சுற்றி நெஞ்சை பிடிச்சி பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். என்ன பண்ணுவாங்க அண்ணன்லாம்? காசிமுத்தண்ணன் நம்ம எம்எல்ஏலாம் டக்குன்னு 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா? ஃபோன் பண்ணி நேரா நடிகர் கமலஹாசன் அவர் வீட்டுக்கே நீ அனுப்புறாங்க. எங்கங்க? நடிகர் கமலஹாசன் வீட்டுக்கு. கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் செந்தில் அண்ணாச்சி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுற்றி பொத்துன்னு நெஞ்சை பிடிச்சி கீழே விழுந்துட்டாரு, உங்கள் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்பாரு? யோ ஏன் வீட்டு எதுக்கே அனுப்புகிற அப்படின்னு கேட்பார். இப்போ நம்ம எம்எல்ஏ சொல்கிறார் அல்லது நம்ம காசிமுத்தண்ணன் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் டாக்டராக நடிச்சிங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல டாக்டரா யார் நடிச்சா? கமலஹாசன் நடிச்சாரா? அதனால நீங்கள் இவருக்கு வைத்தியம் பாருங்க. அப்படியே அந்த படத்தில் உங்கள் கூட நடித்த அந்த ஸ்னேகாவையும் கூட்டுக்கிடுங்க, அப்படியே பிரகாஷ்ராஜையும் கூட்டுருங்க, கூப்பிட்டு நம்ம செந்திலுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க? ஏண்டா லூசாடா இவன், அந்த ஆள் சினிமாவில் நடித்தார் டாக்டரா, சினிமாவில் டாக்டரா நடிச்சாருங்கிறதுக்காக வைத்தியம் பார்க்கறதுக்கு நெஞ்சு வலி வைத்த வலினா கமலஹாசன் வீட்டுக்கு போவோமா? போக மாட்டோம். படித்து உள்ளபடியே யார் டாக்டரா இருக்காரோ அவங்க வீட்டுக்கு தான் போவோம். கரெக்டா? அப்போ சினிமாவில் டாக்டரா இருக்கிறவங்களை தேடி நம்ம எப்படி வைத்தியம் போக மாட்டோங்கிற அறிவு நமக்கு இருக்கோ, அதே மாதிரி சினிமாவில் ஹீரோவாக நடித்த ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக ஆக்கிடணும்னு நினைச்சோம்னா அவன் மாதிரி லூசி அவனாவது உண்டா? முடியாது. சினிமால நீ ஹீரோ, ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ரியல் ஹீரோ யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஹி இஸ் த ரியல் ஹீரோ. ஏன்? கொரோனா காலம் வந்துச்சு. அவர் பதவியேற்றும் போது எப்போ பதவியேற்றாரு? எப்படி பதவியேற்றாரு? டிசம்பர் 25 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கிறிஸ்துமஸ். தை 1ன்னா பொங்கல். மே 7ஆம் தேதி என்ன நாள் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லி அவர் தலையை உயர்த்தினார். உயர்த்தியது அவர் தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உயர்ந்தது என்பதை மறந்துடக்கூடாது. அவர் பதவியேற்கின்ற பொழுது கொரோனா பேரிடர். எனக்கு திருநெல்வேலி உண்மையிலே நடந்ததுக்காக நான் போய் சொல்ல, உண்மையிலே நடந்த செய்தியை சொல்றேன். எங்க ஊர்லேருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. பிரபாகர் ராஜாண்ணனுக்குலாம் நல்லா தெரியும். நிறைய பேர் வெளிநாட்டில் துபாயில் சவுதியில் அங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அங்கே கொரோனா வந்துச்சுன்னு எல்லாரும் பரவுனாங்க. உங்களுக்கு தெரியும், எங்கள் ஊரில் உண்மையிலே நடந்துச்சு, டிவிலெலாம் வந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து புருஷன் வந்து நிற்கிறான் வாசல்ல, பொண்டாட்டி கதவை திறக்க மாட்டேன்ட்டான். ஏட்டி செண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், கோடாரி சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், சிங்கப்பூர் சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், கதவை திரட்டி வாய்ப்பே இல்லை, கிளம்பி போயிரு. ஏன்?
உனக்கு கொரோனா வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, கிளம்பிப்போ. கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு கதவை திறக்க மறுத்த செய்திகளை நாம் பார்த்தோம். பெத்த தாயை பார்க்க மறுத்த பிள்ளைகளை பற்றி நாம் பார்த்தோம். கொரோனா நமக்கு பிடிச்சிருமோ, நாம செத்துருவோமோன்னு அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் தான் கொரோனா வார்டுக்குள்ள போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படி ஆரம்பிச்சது இந்த ஆட்சி. கொரோனா தாண்டவம் ஆடியது. ஆட்சிக்கு வந்த உடனே உங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா பேரிடர்ல கடையெல்லாம் அடைச்சு விட்டார் மோடி ஐயா. வியாபாரம் கிடையாது, சின்ன சின்ன வியாபாரம். இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் எல்லாம் பல பேர் பூ வியாபாரம், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிருப்பீங்க. கடையை அடைச்சு விட்டாச்சு, ஃபுல் லாக்டவுன். எங்க போவீங்க பணத்துக்கு? அப்ப ஆட்சிக்கு வந்து அவர் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, என்ன குடிமொழிக்கு போகுதுன்னாரு. அப்படிலாம் கொடுக்க முடியாது, சொல்றது ரொம்ப ஈஸி, கொடுக்க முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். 1000 ரூபாய் கொடுத்தார் எடப்பாடி. கொடுத்தார் 1000 ரூபாய் கொடுத்தார். ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னார், இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களா, நீங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்பீங்களான்னாரு. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேன், நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, மீதி 4000 ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லோருடைய அக்கௌண்ட்லையும் போடுவேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே போட்டு 5000 ரூபாயை எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் யாரு? ஸ்டாலின். கலைஞரின் மகன். சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அப்ப அங்க ஆரம்பிச்சது 4000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் வந்துச்சு, ரைட்டா? இப்ப 5000 ரூபாய். சரிங்க, இந்த 5000 ரூபாய் 3000 ரூபாய் இதான், இது மட்டும்தான் அந்த அரசுல நடந்திருக்கா? நேற்று வந்த செய்தி, தாய்மார்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. உங்களுக்குலாம் ஆசையாக இருக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையும் கலெக்டர் ஆக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், கலெக்டர் ஆகணும், என் பிள்ளையும் கலெக்டர் ஆகணும், என் பிள்ளையும் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கு போய் நீங்கள் தனியாரில் போய் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். அப்படி செலவழித்து படிக்க வைக்க சாமானிய வீட்டு பிள்ளைகளால் முடியாது. நம்முடைய அரசு வந்த பிறகு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் முதலமைச்சர். நேற்று வந்திருக்கு செய்தி, 60 பேர் தமிழ்நாட்டிலிருந்து IAS IPS எக்ஸாம்ல பரீட்சையில பாஸ் ஆயிருக்காங்க. அதுல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பலன் பெற்றவர்கள் என்று சொன்னால் இந்த அரசு ஒரு சாமானிய குடும்பத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குன்னு பார்க்கணும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம அமைச்சர் இன்னைக்கு வர போறாங்க, அவங்க துறையில நடந்த ஒன்று சொல்றேன். நீங்க தாய்மார்கள் இங்க இருக்கீங்க, அக்காமாரெலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் நான் சொல்ற வலியும் வேதனையும் புரியும். அண்ணாச்சிங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு நான் சொல்றது புரியவே செய்யாது, உங்களுக்கு தான் புரியும். பிரசவ வேதனை வலி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். நாங்கள்லாம் போயிருந்தோம், முதலமைச்சர் அழைச்சிருந்தார், போயிருந்தோம். அங்கே ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து மலை மேலே, பழங்குடியின் அம்மா, மலை மேலே இருக்குது அவங்க வீடு, மலையில் உச்சில். மலைவாழ் பழங்குடியின அக்கா, அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ரொம்பலாம் இல்லை, 10வது டெலிவரி. அந்த அம்மாவுக்கு எத்தனாவது டெலிவரி? 10வது டெலிவரி. 10வது டெலிவரி. அந்த அம்மா ரொம்ப வீக்கா இருக்கு, ரத்த சோகை, உடம்புல சத்தே இல்லை. மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். முத்தான திட்டம். மக்களை மருத்துவர்கள் தேடி வீட்டுக்கு போகணும். ஒரு மருத்துவர் இந்த அம்மாவை தேடி மலைக்கு போறாரு. போனா இந்த அம்மா போய் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுது. வெளியில இருந்து ஆம்பளை ஆள் வந்திருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வரமாட்டேன்னு போய் உட்காந்துக்கிட்டாங்க. டாக்டரை பார்க்கல, எப்படி வைத்தியம் பார்க்கறது? டாக்டர் சொல்றாரு, எம்மா வைத்தியம் பார்க்கத்தாமா வந்திருக்கேன், வாங்க, உங்களுக்கு சீரியஸா இருக்கு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வெளியில இருந்து ஆம்பளை ஆள், நான் வரமாட்டேன்னு அந்த அம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. நர்சம்மாவை கூட்டி, அம்மா நீங்க போய் என்னன்னு பாருங்க டாக்டர். நர்சம்மா போய் பார்த்துட்டு சொல்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இப்படியே விட்டா இவங்க உயிருக்கே ஆபத்து, 10வது டெலிவரி, அதனால நாம ஏதாவது செஞ்சாகணும்னு நர்சம்மா சொல்றாங்க. அங்கிருந்து அந்த மருத்துவர் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுக்குறாரு. அங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு தகவல் வருது. நல்லா கேட்டுங்க, முதலமைச்சருடைய பண்பு மாண்பை தயவு செய்து சகோதரிகள்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டுன்னு அவர் பார்க்கல, ஒரே ஒரு ஓட்டு, ஒரு உயிர் தானே, அப்படி நினைக்கல. சொல்லியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அந்த அம்மாவுக்கு சொல்லியாச்சு, கேட்கல, விட்டுட்டு போ அப்படின்னு நினைக்கல. காவல்துறையை கூட்டிட்டு போங்கன்னாரு. இங்க இருந்து பெண் காவலர்களை அழைச்சிட்டு போய் அந்த அம்மாவை பெண் காவலர்கள் உதவியோடு, போலீஸ் உதவியோடு அங்க அந்த அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து முறையா சிகிச்சை அளித்து வைத்தியம் பார்த்து
தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள் இன்று என்று சொன்னால், அந்த அம்மா சென்னையில் நடந்த விழாவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு கேட்கறதுக்கு இது சாதாரணமாக இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா 9 குழந்தைங்க, அந்த அம்மாவுக்கு அது 10வது டெலிவரி, 9 குழந்தைகள் அனாதையாக நின்று இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றி தந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். இது சுகாதாரத்துறையில் செய்த மிகப்பெரிய சாதனை. அண்ணன் அமைச்சர் நம்முடைய மாசு அவர்களுடைய துறையில் நடந்த சாதனை இது. அமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியின் வாயிலாக வருக 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 என்று வரவேற்போம். ஆனால் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறார். இப்போ இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தல, 10வது டெலிவரி காப்பாற்றிட்டாங்க. இந்த அம்மா வந்து மேடையில் நிற்குது சென்னையில், நம்ம நேரு விளையாட்டரங்கத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவை நிற்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்த வைத்தியரும் நிற்கிறார், டாக்டர் நிற்கிறார். என்னைய மாதிரி ஒரு செய்தியாளர் தம்பி ஆவுடையப்பன், அவர் தான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாரு. அவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? அவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஏம்மா இந்த டாக்டர் உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த போது ஆம்பளையான்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, இப்ப இந்த டாக்டர் இங்க நிக்கிறாரு, இவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? தயவுசெய்து சகோதரிகளாம் காது கொடுத்து கேட்கணும். இந்த டாக்டர் இப்ப இங்க நிக்கிறாரு, இவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அந்த அம்மா ஒரு நிமிடம் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க, எனக்கு சாமியை பார்த்த மாதிரி இருக்குங்கன்னு சொன்னாங்க. அந்த சாமியை அங்கே அனுப்பிய தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். இன்னைக்கு எவ்வளவு விருதுகள் நம்ம சுகாதாரத்துறையில் மட்டும் அமைச்சர் பேசினாங்க. சுகாதாரத்துறைக்கு நம்ம அமைச்சர் வந்திருக்காங்கல்ல, என்ன மாசு அவர்கள், அவருடைய துறை சுகாதாரத்துறை. நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம்லாம் பார்க்குறீங்களா, அந்த துறைக்கு என்ன அமைச்சர். அந்த துறை சிறப்பாக செயல்பட்டு அப்படின்னு விருது கொடுத்துருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டு யார் விருது கொடுத்தா? தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசே கொடுத்துச்சா? இல்லை. இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்பட்டு இந்திய அரசு கொடுத்துருக்கா? இல்லை. யார் யார் கொடுத்தா அந்த விருதை? உலக அளவில், நல்லா கேட்டுக்குங்க, உலக அளவில் உலக நாடுகளில் மிகச் சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் உலகில் சிறந்த சுகாதாரத்துறை என்று ஒரு விருதை ஐநா அவருக்கு அளித்திருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு விருதுகளை வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த பக்கம் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, நேற்று நான் போயிருந்தேன் முதலமைச்சர் தொகுதிக்கு, பெரியார் பெயர்ல ஒரு பெரிய மருத்துவமனை. இவ்வளவு மருத்துவமனைகள், ஊரெல்லாம் லைப்ரரி, இவ்வளவு பாலங்கள், இவ்வளவு மினி பஸ், இவ்வளவு பேருந்துகள், இவ்வளவு உட்கட்டமைப்பு வசதிகள், இவ்வளவையும் செய்த ஒரு அரசு நமக்கு வேணுமா? தொடரணுமா? நீங்க 4 ஆண்டுகளில் எதையும் கிள்ளி போடாத எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர், 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீங்க நம்ம முதலமைச்சர் நேற்று ஒரு விழா நடந்துச்சு, நானும் போயிருந்தேன். அத்துணை சாதனைகளை அங்க பட்டியலிட்டு காட்டினார். துறை வாரியாக நம்ம அமைச்சர் மாசன் எல்லாம் வந்திருந்தாங்க. துறை வாரியா என்ன சாதித்தோங்கிறத ப்ராக்ரசிவ் கார்டு மாதிரி காட்டினாங்க, என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி 5 ஆண்டுகளில் தங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் எப்படியேனும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சில நடிகர்களும். நான் நிறைவா ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறேன். இன்னைக்கு சொல்றாங்க இந்த பகுதியில் தேமுதிக, உங்களுக்கு தெரியும், அமைச்சர் எல் முருகன் ஒருத்தர் இருக்கிறார், ஒன்றிய அமைச்சர், பிஜேபி அமைச்சர், பாஜக அமைச்சர். அவர் சொன்னார், ஒரு பேட்டி கொடுத்தார், ஒரு நாளைக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அந்த தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது போன வருஷம் சொன்னார், ஜூலைல செப்டம்பர் மாதம் வரட்டுங்க, செப்டம்பர் மாதம் மட்டும் வரட்டும், வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் மாதம் வந்துடுச்சுன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்சி ஒன்று எங்க கூட்டணிக்கு வருதுன்னு பேட்டி கொடுத்தாரு. செப்டம்பர் முடிஞ்சுது, அக்டோபர் முடிஞ்சுது, நவம்பர் முடிஞ்சுது, டிசம்பர் முடிஞ்சுது, ஜனவரி முடிஞ்சுது, பிப்ரவரி மாதம் வந்துச்சு. திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக, கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால்
நம்முடைய நல்லாட்சி நாயகர் ஸ்டாலின் அவர்களின் ஆளுமை திறனுக்கு கிடைத்த வெற்றி. இப்போ உடனே கொஞ்சம் பேர் சொல்றான், அது கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்குமா? எதுக்கு? திமுக வந்ததுக்கு விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு அதிமுக காரங்க கேட்கிறாங்க. எந்த அதிமுக? வாழ்நாளில் ஒரு முறை பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், மாபெரும் பாவத்தை செய்து விட்டேன், இனி பாஜகவோடு ஒருபோதும் அதிமுக கூட்டணி வைக்காது என்று சத்தியம் செய்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்துவிட்டு அஇஅதிமுக என்ற கட்சியை அமித்ஷா வீட்டு புறவாசலில் அடக்கம் செய்த எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார், கேப்டனின் ஆன்மா மன்னிக்குமான்? எல்லாம் மன்னிக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை இன்றைக்கு பாஜக ஏதேனும் ஒரு வகையில் மறைமுகமாக புறவாசல் வழியாக இந்த மண்ணை ஆட்சி செய்ய துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் தமிழ்நாட்டை காத்து நிற்கிறார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனை சொல்லுகிறது, மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி சொல்லுகிறார்கள், ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு மட்டும் தலைவர் அல்ல, இந்தியா கூட்டணிக்கே தலைமை தாங்குவதற்கு அவர் ஒருவர் தான் இன்றைக்கு இருக்கிறார் என்று வட இந்திய தலைவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நான் உங்களுக்கு லைவ்ல ஒரு பிரேக்கிங் நியூஸை சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நான் பேசிக்கா நியூஸ் சேனல்ல வேலை பார்த்தவன். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, தொடங்கி பிரேக்கிங்லாம் வரும்ல, அதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் நேரில் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன், நியூஸ் மாதிரி பாருங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் தான். நான் இப்போ சொல்றது வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன தரையில் வந்ததெல்லாம் திரையில வருதுன்னு, இப்போ திரையில வரப்போறதா இப்போ நான் தரையில காட்ட போறேன். இந்த அண்ணன் மட்டும் பின்னாடி பேசாம இருந்தா கரெக்டாக சொல்லிடுவேன். சரி, பிரேக்கிங் நியூஸ் ஒன்றும் டிவியில் சீக்கிரம் வரும். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று காலை முதல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. காலை 11 மணி நிலவரப்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. பிற்பகல் ஒரு பிரேக்கிங் வரும். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முற்றிலுமாக வெளியாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார் மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு பிரேக்கிங் வரும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெயரிட்ட சாலையில் டாக்டர் எம்ஜிஆர் நகரில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளில் இன்றைக்கு நான் உறுதியிட்டு சொல்கிறேன், மீண்டும் ஸ்டாலின் பதவி ஏற்பார். தமிழ்நாட்டை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்து செல்வார். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் மறக்காம செய்ய வேண்டியது, உணர்ச்சியப்பட்டு அங்க போய் ஓட்ட. சும்மா என் வீட்டில் என் புள்ள சொல்லிச்சு, என் பேத்தி சொல்லிச்சு, அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, அவ்வளோதான். ஒரு வாட்டி ஒரு பொத்தான அமைக்கிட்டீங்கன்னா, மாற்றி அமைக்கிட்டீங்கன்னா 10 வருஷம் பின்னாடி போகணும். அதனால உதயசூரியன் மைண்டில் வச்சுக்கோங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த சின்னம் நிற்கிறதோ, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆதரித்து மீண்டும் ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் ஒரு பொன்னான ஆட்சி மலர்வதற்கு நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.